ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வெங்காயத்தாள் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டு. அதில் இருக்கிற வெங்காயம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை, 1 கப் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தேவைக்கு எண்ணெய், தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், சோம்பு, ஒரு ஏலக்காய், முந்திரி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், அப்புறம் முந்திரி, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் 1 டீஸ்பூன் சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயத்தாளிலிருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தாளில் அதில் நல்லா ஒயிட் கலரில் இந்த மாதிரி வெங்காயம் சின்னதாக இருக்கும். அதையும் நம்ம போட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதையும் இப்போ இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன தக்காளி, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் வெங்காயத்தாள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தாள் கூட இப்போது சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தாள் நல்லா கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் நல்லா டார்க்காக மாறும். அப்போ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயத்தாள் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒன்றரை இல்லாட்டி 2 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், சோம்பு, ஏலக்காய், முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம உள்ளே போட்டிருக்கிற எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு.
இப்போ வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற முட்டையை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து இப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான வெங்காயத்தாள் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.